Road racing causes accident. Rash driving kills. Riding helmet free is danger for life. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது iFly 360 with Rio. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் how to do a basic wheelie அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். If you dream about doing a motorbike freestyle stunt riding, then this is the right video for you. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி there are 6 important points you need to understand. Number 1, safety gear. ஸோ ஹெல்மெட்டோட அவேர்னஸ் ஆல்ரெடி நிறைய பேருக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் இருந்தாலும் ஒரு முறை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஹெல்மெட் இல்லாமல் தயவு செஞ்சு யாரும் வண்டி ஓட்டாதீங்க. நீங்கள் ஸ்டண்ட் ரைடிங்குள்ளே வரீங்க அப்படின்னா ஹெல்மெட்டு, சேஃப்டி ஜாக்கெட்டு, க்ளவுஸு, பூட்டு, கார்டுன்னு சொல்லிட்டு நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஐடியாஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 2, ப்ராக்டிஸ் ஏரியா. கடலில் குச்சி நீமா கூட ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஆனால் அந்த ப்ராக்டிஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஒரு டஃப்பான ஜாப். ஸோ சிட்டி லிமிட் தாண்டி யாருக்கும் இந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு ஐசோலேட்டடான ஒரு ஏரியாவில் ஃப்ளாட் அப்படி நீட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் உங்களுக்கு கிடச்சின்னா யூ கைஸ் ஆர் ரியலி பிளெஸ்ட். நம்பர் 3, பைக் கண்டிஷன். உங்கள் பைக் கண்டிப்பாக ஒரு நல்ல கண்டிஷனில் இருந்தே ஆகணும். அண்ட் இதை பற்றின ஒரு கண்டென்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படின்றதெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிங்க அப்படின்னா உங்களோட இன்ஜின் நல்லா டியூன்டாக வச்சுக்கோங்க. ப்ளஸ் டயர்ஸ், பிரேக் பார்ட்ஸ் இது எல்லாமே ஒரு பிராண்ட் நியூ மஸ்டி கண்டிஷன் இருந்ததுன்னா உங்களோட ப்ராக்டிஸ் செஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்பர் 4, சிட்டிங் பொசிஷன். ஸ்டண்ட் ரைடிங்கில் உங்களோட சிட்டிங் பொசிஷன் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட இந்த ரைடர் சீட் இருக்கு இல்லைங்களா, இதோட லாஸ்ட் எட்ஜில் தான் உட்காரணும். அப்படி நீங்கள் உட்கார பட்சத்தில் உங்கள் பாடி வெயிட் ஃபுல்லாகவே இந்த பில்லியன் ஹம்பில் ரெஸ்ட் ஆகும். நம்பர் 5, ஹேண்டில் பார் அண்ட் கிளச் லிவர் ஹோல்டிங் பொசிஷன். உங்களோட ஹேண்டில் பாரை நீங்கள் ரொம்ப போல்டாக கிரிப்பாக அப்படி தான் ஹோல்ட் பண்ணணும். அண்ட் ஸ்பெஷலி இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்லிஃப்டடாக ஒரு சின்ன பெண்டோட வைங்க. அப்போ தான் நீங்கள் வீலிக்கு புல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் வீலி ஆனதுக்கப்புறமா அதை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஃபிங்கர், அதாவது இந்த கிளச் லிவர் ஃபிங்கர் ரொம்பவே முக்கியம். ஒரு சில பேர் பார்த்துருக்கேன் 4 ஃபிங்கரில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. வீலி ஆனதுக்கப்புறம் உங்களால் கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்த ஹோல்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் 4 ஃபிங்கர் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர், ஓகே, நோ மீன்ஸ் நோ, ஒரு ஃபிங்கர் மட்டும் போதும். ஓகே. நம்பர் 6, பிரேக்கிங் லேர்னிங் டெக்னிக். ஆக்சிலரேஷன், பிரேக் அண்ட் வெயிட் பேலன்சிங், இது மூணுத்தோட ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் தான் ஒரு வீலி. ஸோ நீங்கள் வீலி பண்ணி பிரேக்கிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பைக்கை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ரன் பண்ண வச்சுட்டு ஆக்சிலரேஷன் ஒரு 50 இல்லை 60% அதிகமாகவே கொடுத்துட்டு உங்கள் பிரேக்கை மட்டுமே டேப் பண்ணி மட்டுமே உங்களோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி. எந்த அளவுக்கு ஸ்லோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பிரேக்கிங் மூலியமாகவே உங்கள் பைக் இன்ஜின் பவரை லாக் பண்ணி ஆஃப் பண்ணுங்க. இந்த மாதிரி நாம் எல்லோரும் பைக் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கும்போது 8 போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்போது ஸ்டண்ட் லைசன்ஸ் வாங்கிறதுக்காக ஒரு வாட்டி 8 போடணும். என்ன லாஸ்ட் டைம் ஆக்சலரேஷன் ஹெல்ப்போடு பண்ணியிருக்கோம், பட் இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக்கிங்கில் மட்டுமே போடணும். ஏன்னா அப்போ தான் பிரேக்கிங்கோட அந்த கிரிப்பை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதோடு சேர்ந்து என்னோட பர்சனல் சஜஷன் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக உங்கள் வீடு, காலேஜ், ஆஃபீஸ்னு எங்கே இருந்தாலும் உங்கள் ஃபீட்டை எப்படி பிரேக்கிங் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜினேஷனில் ப்ளே பண்ணி பார்க்கணும். அப்படி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் அந்த டெக்னிக்கை ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கணும். என்னதான் 5 கியர் டிரான்ஸ்மிஷன் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் கியரில் ரைட் பண்ணுற ஹாப்பினஸ் இருக்குது, அது ஸ்டண்ட் ரைடர்ஸ்க்கு மட்டும்தாங்க தெரியும். எஸ், ஃபர்ஸ்ட் கியரில் 6 to 8 கிலோமீட்டர் ஸ்பீடில் உங்கள் பைக் ரன் ஆகும்போது லெக் பிரேக்கை யூஸ் பண்ணி ஜாம்ப் பண்ணி அட் த சேம் பாயிண்ட் ஒரு 40% ஆக்சிலரேஷன் கொடுத்து கிளச்சை பட்டுன்னு விட்டிங்கன்னா ஃப்ரண்ட் வீல் ரைஸ் ஆகும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. இனிஷியலாக ஒரு 40 டிகிரி ஹைட் வந்த உடனே பிரேக்கிங் பண்ணி லேண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஆக்ஷனை n நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. எந்த கொஸ்டின் வரும், பொறுமையானா எவ்வளோ நேரம் பண்ணுறது அப்படின்னு.
சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வீலிங் பண்ணுறத வேடிக்கை பார்க்க வந்தவங்க கடுப்பாய் கிளம்பி போகிற வரைக்கும் அதே ரிப்பீட் பண்ணுங்கள். பட் எவ்வளோ நேரம் பண்ணாலும் பிரேக்கிங்கில் மட்டும் கனெக்டடாக இருங்க. வீலி ஹைட்டோட பயம் குறைஞ்ச உடனே நெக்ஸ்ட் 50, 60, 70 டிகிரின்னு பொறுமையாக டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் இன்க்ரீஸ் ரெகுலர் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஹைட்டோட அந்த பயம் போயிடும், அந்த பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் கியர் ஷிஃப்டிங் டெக்னிக். நார்மலாக பைக் ஓட்டும் போது எப்படி ஆக்சிலரேஷன் ரெடியூஸ் பண்ணி கிளச் ஆப்ரேட் பண்ணி 1, 2, 3 கியர் மாத்திரமோ அதே மாதிரி தான். பட் கொஞ்சம் அதிக ஆக்சிலரேஷன், பர்ஃபெக்ட் வீலி ஹைட் அண்ட் பேலன்ஸ் வந்த உடனே கியர் ஷிஃப்டிங் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்பிஎம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் போது கியர் சேஞ்ச் பண்ணாதீங்க. வை? பிகாஸ் சம்டைம்ஸ் கியர் ஒழுங்காக லாக் ஆகாமல் இருக்கலாம், சம்டைம்ஸ் ஹை ரேஸ்டு பிக்கப் கூட இருக்கலாம், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தட் மே லீட் டு கிராஷ். ஸோ பதட்டப்படாமல் கிளியராக ரிலாக்ஸ்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆஃப்டர் சம் டைம் யூ வில் கெட் இட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. Drive hard, be safe. Meet you all guys in another fantastic video. Until then, bye from me and you're watching iFly 360.